தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/6/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் பின்னிரவு 5:10 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஆரோக்கியம் சீராக முன்னோர்கள் சொல்லிய அந்த உணவு பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா, அதை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றேன். பொதுவாக இதெல்லாம் பதார்த்த குண சிந்தாமணி மற்றும் மற்ற புத்தகங்கள் எல்லாம் நிறைய எழுதி வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் மதுரைக்கு ஒரு நண்பர் வீட்டுக்கு போனேன். அவர் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தார், எத்தனையோ முறை மதுரை வர்றீங்க, ஆனால் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்களே, ஒரு தரமாவது வாங்க அப்படின்னாரு. மதுரைக்கு அப்போ போகிற போது அவருடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி 4 ஆண்டு ஆச்சு, குழந்தை இல்லை. குழந்தை இல்லையா, இது எப்படி பிறக்குமா, எப்போ பிறக்கும் என்னெல்லாம் கேட்கிற போது, அவர் வீட்டில இருந்து சாப்பிட்டுட்டு வெளியில் காரியத்தை வர்ற போது, வெளியில் அவர் கிட்டக்க வந்த போது அந்த இடத்துல ஒரு வாழை மரம் இருந்துச்சு. அந்த வாழை வீணி இருந்துச்சு. அப்பதான் கொலை தள்ளி இருந்துச்சு. எந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா வடக்கு பக்கம் பார்த்து அது ஈணி இருந்துச்சு. கேட்டேன், இது என்ன திசை அப்படின்னு கேட்டேன். வடக்கு அப்படின்னாரு. வடக்கில் வாழை ஈணினால் வாரிசு உருவாகும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு. அதுக்கு பிறகு அந்த மாதத்திலிருந்தே கன்சீவ் ஆகி பிறந்துச்சு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, வடக்கில் வாழை ஈணினால் வாரிசு உருவாகும் அப்படிங்கிறேன். எல்லார் வீட்லயும் வாழை வச்சிருப்பாங்க. ஆனால் அது எந்த பக்கம் ஈணும், கிழக்கா, மேற்கா, தெற்கா, வடக்கா அப்படின்னு பார்க்கணும். வடக்கு பக்கம் பார்த்து அது ஈணுச்சுன்னா குழந்தை பிறக்காத இல்லங்களாக இருக்குமே. ஆனால் அவர்களுக்கு அந்த வாரிசுக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களாக இருந்தால் இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாமா. இது முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்க ஒரு முத்தான வழி. வடக்கே வாழை ஈணினால் வாரிசு உருவாகும். அங்கே வடக்க வாழை ஈணி இருந்துச்சு. அதுக்கு பிறகு அவருடைய புதல்விக்கு கன்சீவ் ஆகி அப்புறம் ஆண் குழந்தை பிறந்துச்சு. இது மாதிரி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுல சீரகம்னு ஒரு உணவு. அகத்தை சீராக்குவது, உடலை சீராக வைத்துக் கொள்வதற்கு பேர் தான் சீரகம்னு அந்த உணவுக்கே பேர் வச்சாங்க. அந்த பொருளுக்கு சீரகம் இல்லாத உணவும் சிறு குழந்தை இல்லாத வீடும் சிறக்காது அப்படின்னு போட்டாங்க. ஒரு அழகான வாக்கியம் பாருங்க. சீரகம் நம்ம சேர்த்துக்கணும். சீரகம் சேர்த்தா தான் இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். சீரகம் இல்லாத உணவும் சிறு குழந்தை இல்லாத வீடும் சிறக்காது. சிறு குழந்தை இருந்தா தான் அது பேசி அது சிரிக்கிறதுல நம்முடைய கவலைகள் மாறும். சரி, அதுக்கு அடுத்தது என்ன போட்டிருக்காங்க, நாளைக்கு 2 முறை, வாரத்திற்கு 2 முறை, மாதத்திற்கு 2 முறை, வருடத்திற்கு 2 முறை என்ன செய்யணும் அப்படின்னு. தேரையார்னு ஒரு அற்புதமான ஒரு முனிவர். அவர் எழுதின பாடல்ல கூட பால் உண்போம், வெந்நீரில் குளிப்போம், பகல் புணர்வோம் அப்படின்னு சொல்லி அதுல மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்குகள்ல கருணையன்றி புசியோம் அப்படின்னு போட்டிருப்பாரு. கருணக்கிழங்கு மட்டும்தான் கீழே விளையிற இதுல சாப்பிடுவோம்லாம் வரும். அந்த பாடல் நான் பிரிது முறை சொல்றேன். அவர் மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஒருத்தர், நாளைக்கு 2 முறை என்ன பண்ணுவோம்னா மலம் கழித்தல் அப்படிங்கிற. அதனால ஒரு நாளைக்கு 2 முறை நம்முடைய அந்த இதுகளை வெளியேற்றணுமா, கழிவுப் பொருட்களை வெளியேற்றணுங்கிற. வாரத்துக்கு 2 முறை என்ன பண்ணணும்னா எண்ணெய் தேய்த்து குளிக்கணுமா. எண்ணெய் மேனியோ மின்னும் மேனியோங்கிற. நல்லெண்ணெய் வாங்கி தேய்ச்சி குளிக்கணும். இப்ப சில பேர் தீபாவளிக்கு மட்டும் தேய்ச்சி குளிக்கிறது, மற்ற நாட்களில் சோப் போட்டு குளிக்கிறீங்க. இருந்தாலும் வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும், உடல் குளிர்ச்சி ஆகுமா. மாதம் 2 முறை தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்வது நல்லதுங்கிற. அடிக்கடி உடல் சக்தி விரயம் பண்ணாம மாதம் 2 முறை தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்வது நல்லது. வருடத்துக்கு 2 முறை பேதிக்கு சாப்பிடுவது, குடலை சுத்தப்படுத்துவது நல்லதுங்கிறாங்க. இப்படி இன்னும் கருத்துகள், ஏராளமான கருத்துக்களை அவர்கள் பயிற்சி வைத்திருக்கின்றார்கள். அதிலே ஒரு அற்புதமான கருத்து, நார்த்தங்காய்க்கு போட்ட உப்பும் நாத்தனாருக்கு போட்ட சோறும் வீண் போகாதுன்னு. இதை நான் முன்னாடியே ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள், அற்புதமான நாள். சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள், சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கின்ற நாள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தால் மீண்டும் பணியில் சேர்வீர்கள். உத்தியோகத்திலே மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல பொறுப்புகளை வழங்கப் போகின்றார்கள். 2இல் சூரியன் இருப்பதனாலே அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அதற்கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரலாம். இன்று யோக நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தலைமை பதவிகள் தானாக தேடி வருகின்ற நாள். தனவரவில் இருந்த தடைகள் அகலும், பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும், பாராட்டும் புகழும் குவியும். 2இலே புதன் இருப்பதனாலே மாமன் மைத்துன் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள்.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே உங்களுக்கு பொருளாதாரம் மேம்பாடு அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காண்பீர்கள். இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் நீங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படும். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது கிளைத்தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். கூட்டாளிகள் கூடுதல் லாபம் தருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கலியுகத்துக்கு கடகராசி என்பார்கள். அதிலும் இன்றைக்கு குரு உச்சம், லாபஸ்தானத்திலே சூரியன் இருக்கின்றார், தனாதிபதி. எனவே இன்று அற்புதமான நாள். நீங்கள் இன்றைக்கு எதை செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். கவலைகள் தீரும். காசு பண புழக்கம் அதிகரிக்கும். நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். யோசித்து நீங்கள் செய்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு நீங்கள் எதையும் யோசிக்காமல் கூட செய்யலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக இருக்கின்றது. முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றம் கூட வழிவகுத்துக் கொடுப்பார்கள். குருபலம் நன்றாக இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கவலைகள் தீர கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள். காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும். உடன் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். நாலாபுறமும் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் இதுவரை வந்திருக்கலாம். ஆனால் இன்று சந்திராஷ்டமம் என்பதனாலே பிரச்சனைக்குரியவர்களாக இன்று மாறுவீர்கள். உங்களுக்கு வீண் விரோதங்கள் வீடு தேடி வரலாம். வம்பு உடக்கள் வாயில் தேடி வருகின்ற நாள் என்று கூட கருதலாம். இன்றைக்கு தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். எனவே கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்று. வழிபாட்டில் கவனம் செலுத்துபவர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை துணை வெளியே வரவு வந்து சேருகின்ற நாள். அதாவது வாழ்க்கை துணை என்றால் சுக்கிரன் 10 இருப்பதனாலே படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்த வாழ்க்கை துணைக்கு வேலைக்கு முயற்சித்திருந்தால் இன்று வெற்றி கிடைக்கும். அதன் மூலமாக உதவி வருமானங்கள் வரலாம். 7 சனி, 8 செவ்வாய். அந்த செவ்வாய் 8 9க்கு மாறும் வரை கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கீழே விழுதல், இரத்த கசிவு போன்றவைகள் வரலாம். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சனி 7 இருப்பதனாலே தடைகளும் தாமதங்களும் அலைமோதினாலும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை வையுங்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள். நல்லது நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். இன்று சிந்திக்காது செய்த காரியங்கள் கூட சிறப்படைவீர்கள். 7 செவ்வாய் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். வாங்கல் கொடுக்கல்களில் இதுவரை ஸ்தம்பித்து நின்ற செயல் இன்றைக்கு நல்லவிதமாக நடைபெறும். குரு 10 இருப்பதனாலே புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய கூடுதல் சம்பளம் தருவதாக சொல்லி கூட அழைப்புகள் வரலாம். 10 கேது இருப்பதனாலே VRS பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சிலர் சுய தொழில் தொடங்கலாமா என்றும் சிந்திப்பார். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுகின்ற நாள். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபமும் கிடைக்கும். இன்று இனிய நாள். தனுசராசி நேயர்களே, உங்களுக்கு புதன் 7 இருப்பதனாலே மாமன் வைத்தின வழியில் உங்களுக்கு ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றது. அவர்கள் வாயிலாக உங்களுக்கு நன்மைகளும் நடைபெறும். 5 செவ்வாய் இருப்பதனாலே பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் திருமணங்களையும் நீங்கள் முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய ஒரு வழி பிறக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4 சனி, அர்த்தாசிரம சனியாக இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கைவலி, கால்வலி, கழுத்து வலி, மூட்டு வலி வந்து ஏதாவது ஒரு வலிகள் வரலாம். மாற்று மருத்துவம் உடல் நலத்தை சீராக்கும். அதே நேரத்தில் 3 ராக இருப்பதனால் முன்னேற்ற பாதையில் சர்க்கிள்கள் வராமல் இருக்க மிக மிக கவனமாகவும் இருப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அற்புதமான நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள். திருமண முயற்சிகளில் கைகூடி வரக்கூடிய யோகமும் உண்டு. குரு பார்க்கின்றது. உங்களுக்கோ உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ திருமணம் நடைபெறாமல் இருந்தால் பலன்கள் வாயில் தேடி வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். அஷ்டமத்திற்கு எது இருப்பதனாலே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். பதவி உயர்வு வருவதில் இருந்த தாமதங்கள் அகலும். மேலதிகாரிகள் உங்களுக்கு விரைவில் பதவி உயர்வு தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார்கள். 2 இருக்கும் ராகுவால் செல்வ நிலை நன்றாகவே இருக்கிறது. கும்ப ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்கள் சந்திப்பால் உள்ள மகிழும் நாள். இன்று உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன்கள் பாதிக்கு மேல் குறையும். 6 குரு இருக்கின்றார்.
வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. 3 செவ்வாய் இருப்பதால் ஏதேனும் ஒரு இடத்தை விட்டுவிட்டு கடனை கொடுத்து விடுவோமே, இனியாவது நாம் நிம்மதியாக இருப்போமே என்றெல்லாம் நினைத்திருப்பீர்கள். அந்த எண்ணம் ஈடேறப் போகிறது. பஞ்சமஸ்தானத்தில் புதன் சொந்த வீட்டில் இருக்கின்றார். எனவே பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். ஒன்று கல்யாண சம்பந்தம் அல்லது வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே கந்தப்பெருமானை வணங்குவது நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சனி சந்திர யோகம் இருப்பதனாலே தொட்ட காரியம் வெற்றி பெறும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறப் போகிறது. கல்யாண காரியங்களும் கைகூடலாம். குருவின் பார்வையும் இருக்கிறது. குரு சனி பார்வை இருந்தாலே சகல கலைகளும் உங்களுக்கு தெரியும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது சனி குரு இரண்டினுடைய சஞ்சாரமும் திருப்தியாக இருக்கிறது. உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும். நட்பால் நன்மை கிடைக்கும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். வாகனம் வாங்கும் முயற்சியும் கைகூடலாம். பயணங்கள் கூட பலன் தருவதாக அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.